ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா அட்வென்ச்சர் த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த நடிப்புல நம்ம விக்ரம் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்க தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1850ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு பிரிட்டிஷ்காரருக்கும் ஆனமலை பகுதியில் தங்கம் இருக்கிற விஷயம் தெரிய வர எப்படியாவது அந்த தங்கத்தை எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம விக்ரமும் அவங்க கூட உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நிலத்தையே பார்த்தீங்கன்னா ஜம்தாருக்கு அநியாயமா கொடுத்துட்டு அவங்க நிலத்திலே பார்த்தீங்கன்னா அடிமையா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது தான் பிரிட்டிஷ்காரன் தங்கத்தை தேடுற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விக்ரமும் அவங்க கூட உள்ளவங்களும் இதுதான் நல்ல சான்ஸ், வெளியே வரணும்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு தங்கத்தை தேட ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூட உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஹெல்ப்க்கு போவாங்க. அப்படி தங்கத்தை எடுக்க போன இடத்துல எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க, தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஆனமலையை தாண்டி போன பிறகு ஆரத்தி மாதிரியான ஒரு சூனியக்காரியால என்ன மாதிரி பிரச்சனை வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க தான் படத்தோட கதையே. ஒரு நல்ல நடிகனுக்கு அழகே பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டரை சூப்பரா உள்வாங்கி நடிக்கிறது தான். அந்த நடிப்பை பார்த்தீங்கன்னா விக்ரம் அவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. அவங்களோட டெடிகேஷன் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. இந்த படத்தை தாத்தா அப்பா பையனு 3 ஜென்ரேஷனை கதைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச மாளவிகா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர் கூட அவ்வளவு சூப்பரா நடிச்சு கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்வதியோட நடிப்பும் சான்ஸே இல்லைங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவங்களோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச பசுபதி ஜிரன் அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் என்னவோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்க தான். ஜிவி பிரகாஷ் அவங்க மியூசிக்ல சாங்ஸ் எல்லாமே வேற லெவலுங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பக்காவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி சொல்ல போனா எந்த ஒரு எமோஷன் சீனும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தத்தில் இந்த தங்கலான் படம் எப்படி இருந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனால நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்க, படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.